ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் மோட்டார் வைத்து மழைநீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதனிடம் கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். தற்பொழுது மோட்டார் மூலமாக தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணி எந்த கதியில் நடைபெற்று வருகிறது? தற்பொழுதைய நிலவரம் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கேகே நகர் பகுதியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த 50க்கு மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வீடுகளுக்குள்ளேயே நேற்று பெய்த கனமழை காரணமாக மழைநீர் வீட்டுக்குள் புகுந்து விட்டது. இதனால் அவ்வப்போது தேல், பாம்பு உள்ளிட்ட விஷ சந்தைக்கு வீட்டுக்குள் சிறுவர் முதல் பெரியவர் வரை சீண்டி வருவதனால் இங்கே தங்கியுள்ள மீனவர் குடும்பங்கள் அனைவருமே தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு, அதாவது அவர் உறவினர்கள் மேலான பகுதியில் இருக்கிற உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டனர். வீடுகள் அனைத்தும் காலியாக உள்ளதோடு வீட்டுக்குள்ளே மழைநீர் தான் தேங்கி உள்ளது. இதனையடுத்து பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனையடுத்து ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் நோக்கத்தோடு மோட்டார் வைத்து அடித்து வெளியேற்றி வருகின்றனர். மேலும் இது காலங்காலமாக, அதாவது தொடர்ச்சியாக கனமழை பெய்யும் சமயங்களில் இந்த பகுதியில் காலங்காலமாக மழைநீர் தேங்கி வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இருக்காங்க. அவருடைய அவங்க என்ன பிரச்சனைகளை சந்தித்து வராங்களோ அவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் இதை சந்திச்சு வரங்க மழை தேங்கி இருக்கனால? ஒரு 2-3 நாளாக மழை, சரியான மழை. நேற்று சரியான மழைண்ணே. இதில் ஸ்கூல் போக முடியல, ரொம்ப பாதிச்சு இதாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. அது மூலம் செப்டி டேங்கில் இருந்தெல்லாம் தண்ணி கழிவு தண்ணிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. சும்மாவே நோய் காய்ச்சல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைல வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊராட்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்தபடி மழை வந்தனால தண்ணி ரொம்ப தான் இது வந்துக்கிட்டு இருக்குது. இது நிரந்தர தீர்வாக பள்ளமான பகுதியில் மேடாய் தர மாதிரி கேட்டுக்கிறோம் சார். இது கவர்மெண்ட் தான் தக்க நடவடிக்கை எடுக்கிறது, எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும். இங்கேருந்து பொதுமக்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? பொதுமக்கள்லாம் வெளியிலாம் போய் தங்கிக்கிருக்காங்க சார். மகாலேருந்து தங்குறாங்க, வெளியில் தான் போய் தங்கிக்கிருக்காங்க. இங்கேருந்து யாருமே இல்லை. ஒரு சில குடும்பம் தான் இருக்குது. இப்போ எல்லா குடும்பம் ஒரு 50 குடும்பம் இருக்குது. அந்த 50 குடும்பம் வெளியே தான் தங்கிக்கிட்டு இருக்காங்க மழைனால. அதிகாரில் யாரும் பார்க்கணும்? அதிகாரி ஊராட்சி மன்ற தலைவர் தான் பார்த்துக்கிருக்காங்க. அவர் மூலியமாக தான் தண்ணி எடுத்துக்கிருக்காங்க. ஆனால் எடுத்தபடி சரியான ஒரு தீர்வு கிடைக்க முடியுது சார். இதுமே பள்ளமான பகுதியை மேடாய் தந்து இது பண்ணணும். மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கனமழை பெய்யும் சமயங்கள் தண்ணீர் தேங்குவதால் இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாழ்வான பகுதியில் அதாவது மேடாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு, அதாவது இப்போ மழைநீரோடு கழிவுநீர் தேங்கி வருவதனால அதாவது தோல் நோய் உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதோடு மர்ம காய்ச்சலும் உருவாக்க வாய்ப்பு உள்ளதால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அச்சம் தருவாங்க. இதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாத்.